வணக்கம், நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மங்கரூவ் ஸ்போர்ட்ஸ். சொல்லப்போனால் இங்கே வந்து வாட்டர் ஆக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதனால் வர்க்கலாலேருந்து ரூம்லேருந்து கிளம்பி நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் போட்டுருக்குங்க. ஸோ எப்படியாவது தட்டி போயிடலாம், ஒரு ½ அன் ஹவருக்குள்ளே போயிடலாம். ஆனால் போகிற வழியில் வந்து என்ன சொன்னாங்கன்னா, 2 பக்கம் கடல் இருக்கிற மாதிரியே ஒரு ரோடை பார்ப்பீங்க. இப்போ அப்படியா, சரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ரைடை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ வரைக்கும் நல்லா போய்க்கிருக்கு. இப்போ மார்னிங் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30 போல் இருக்குங்க. எழுந்திரிச்சு எப்பயும் போல் தான் லேட் ஆக்குறது தான். செக்இன் பண்ணுறதுக்குள்ளேயும் நம்ம ஒரு பயணியில் கிளப்புறதுக்குள்ளேயும் ஒரு போதும் ஆயிடுது. இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அப்படிதான் இருக்கும். ஓகே, அப்படியே நம்ம நார்மல் ஸ்பீடாக போய்க்கிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 50-60 தான் மெயின்டைன் ஆகுது. ரோடு சிறுசு தான், ரொம்பலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிடலாம் பெருசாலாம் இருக்கும் அப்படிலாம் நம்பி வந்துட வேண்டாம். நார்மல் ரோடு மெதுவாகவே போயிட்டு நம்ம அங்கே போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, பிளான் பண்ணது நிறையா பண்ணோம். அப்படியே ஒவ்வொன்றா வந்து போகிறதுக்கப்புறம் தானே மாறும். அங்கே டைமிங் அதிகமாகிடுச்சுன்னா சரி இன்னும் இதை ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன்னா இதோட வீடியோலாம் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த தாய்லாந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்கும், நடுவில் தண்ணி, அதில் போட்டு போகிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம இங்கே வந்து பார்க்கலாங்க. ஸோ அதனாலே வந்து இதை ஸ்கிப் பண்ணக்கூடாதா, மற்றது வேணால் எதாவது ஆக்டிவிட்டி வேணால் கம்மி பண்ணுவோம், இதை போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஸோ சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி தான் போய்க்கிருக்கோம். இப்போ வரைக்கும் நல்லபடியாக தான் போய்க்கிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது ஐயோ எப்படிங்க வர்ணிக்கிறது பாருங்கள். சைடுலேயும் கடல், அவங்க சொன்னல வரும்போது சொன்னாங்க, சைட்லேயும் கடல் எவ்வளோ ஒரு ப்ளூஸாக இருக்கும் பாருங்கள். எடிட்டிங் கூட இல்லை. ஸோ நார்மல் கேமரா எடுத்தது தான். இங்கிட்டும் ப்ளூஸாக இருக்குது, அப்படியே இங்கிட்டு சைட்லேயும் காமிக்கிறேன், இங்கிட்டும் ப்ளூஸாக இருக்குது. தென்னை மரம். ஸோ நடுவில் நம்மளோட ஜிக்ஸர் பைக் போய்க்கிருக்கு. எப்படி இருக்குன்னு பாருங்க ஃபீலிங். ஐயோ உண்மையாக எக்ஸைட் பண்ணாட்டு. ஏன்னா இங்கே வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல வந்து அந்த காற்று அடிக்கிறது, அந்த குளிர் காற்று, அந்த வெயில் அடிக்கிற நேரத்துலையும் வா அப்படி தான் இருந்துச்சு. இங்கே அந்த இடத்துல கொஞ்சம் இறங்கி ஃபோட்டோ ஷூட் கூட பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இன்னும் டைமிங் லேட் ஆகிட்டே இருக்குது. அதனால் சரி கிளம்பி போயிடலாம், ஃபோட்டோ ஷூட் அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சுங்க. ஒரு வழியாக நல்லபடியாக போய்க்கிருக்கு. இங்கிட்டு கொஞ்சம் ரோடு அப்படி இப்படி தான் இருக்குது லைட்டாக. ஆனால் ஒவ்வொரு இடத்துல மட்டும்தான் அப்படி இருக்குது. மற்ற இடத்துலலாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்காக இங்கே வந்து நம்ம ரோடெலாம் இதாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம தமிழ்நாடு அப்படித்தான் இருக்குது. அதனால் வந்து அடுத்த ஸ்டேட் நம்ம குறை சொல்கிறதுக்கு வேலை இல்லை. ஓகேங்க, இப்போ அந்த கடல் பகுதியெல்லாம் தாண்டி இங்கிட்டு கொஞ்சம் கிராமம் மாதிரி வருதுங்க. ஸோ இது மங்கவூர் நினைக்கிறேன். ஸோ ஸ்பாட் அங்கே தான் வந்து இங்கே வரணும். ஸோ 17 கிலோமீட்டர் வர்க்கலாலேருந்து நான் வச்சுக்கோங்க. வாட்டர் ஆக்டிவிட்டீஸில் நிறையா வச்சுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் நேராக போய் அங்கே என்னென்ன இருக்குன்றதை அப்படி வீடியோவும் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஓரளவுக்கு வில்லேஜுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இங்கே ரோடெலாம் இல்லைங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம கிராமத்தில் இருக்கிற மாதிரி சிமெண்ட் தர கூட இல்லை. இது வந்து ஃபுல்லாகவே மண்ணால் செஞ்ச ரோடாக இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி தாங்க இருக்குது. ஏதோ ரொம்ப சந்துக்குள்ள போகிற மாதிரி தான் காமிக்குது குட்டிச்சாத்தானும். ஸோ கூகுள் மேப்பை நம்பி போகிறோம், பார்ப்போம், கவுத்துற மாட்டான்னு நம்புகிறோம். இருந்தாலும் அங்கேயுமே அப்போக்கப்போ கேட்டுருவோம். என்னதான் கூகுள் மேப்பை ஃபுல்லாலாம் நம்புறதில்லை, அப்போக்கப்போ கேட்டுட்டு அப்படியே போய்க்கிருக்கோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்கும்போது தெரியுது, ரோடு மாதிரிலாம் இல்லை பெருசாக. ஸோ நார்மல் சின்ன சந்து மாதிரி தான் இருக்குது. அப்போனா தான் அந்த இடத்துக்கு நம்ம போய் ரீச் பண்ணி அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். சும்மா எல்லாமே நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் தான் நம்ம போவேன் அப்படின்னா இங்கே அதுக்கெலாம் வேலை இல்லை. ஒவ்வொரு இடத்துல அப்படி இப்படி இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீங்களே பாருங்கள், ஏதோ வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க, லாஸ்ட் வரப்போகுது. கூகுள் அப்படிங்க பக்கத்தில் காமிச்சிருச்சு. ஓரளவுக்கு பக்கத்தில் நெருங்கி வந்துட்டேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஏரியாவை. கொஞ்சம் கேமரா கொஞ்சம் மேலே தூக்கிக்கிறேன். ஸோ நெருங்கி வந்தாச்சு. எல்லாமே கீழே பார்க்கிங் பண்ணியிருக்காங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன்னா உள்ளே விட்டுருவோம், போவோம் ஃபுல்லாக உள்ள ஃப்ரெண்டு. ஐயோ டே சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக மேலே ஏற்றி அங்கே போய் நிப்பாட்டுவோம். நல்லா கிளியராக இருக்குல்லங்க வாட்டரு. ஓகேங்க, ஸோ வண்டியை பார்க் பண்ணியாச்சு. ஸோ பார்க் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு யார்கிட்ட பேசுகிறோம்னா, அங்கே உள்ளோட்ட ரொம்ப நேரம் பேசுவோங்க. 1 மணி நேரம் பேசணும், சும்மாலாம் இல்லை. 1 மணி நேரம் வரைக்கும் என்ன பேசணுங்கன்னா பேரந்தான் பேசணும். ஆமாம், அவங்க இஷ்டத்துக்கு 2500 5000 இஷ்டத்துக்கு ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு ரேட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. நம்ம அவ்வளோ கொடுக்குறதுக்கெலாம் கையில் இல்லை. நாங்கள் ஒரு மெம்பருக்கு 500 கொடுக்குறோம், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னோம். இன்னும் ஆள் நிறையா இருந்தாலும் அந்த பெரிய போட்டை எடுத்து நம்ம ஆட்ட போயிருக்கலாம். 10,000 நினைக்கிறேன் இந்த போட்டெலாம். இது இக்கரைக்கு அக்கறைக்கு இறக்குறவங்க மட்டுமே 200 கேட்டாப்புல. சரி போப்பா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்.
அப்போ போகும்போது எடுத்ததான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பின்னாடி அந்த க்ளீனிஸாக இருக்கு இல்லையா, ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எங்கிட்ட அப்படியே ஃபுல்லாகவே என்னோடய கோபுரம் வச்சு இது பண்ண ஆரம்பித்தேன். ஸோ ஒவ்வொரு போட்டுக்கும் ஒவ்வொரு விலைங்க. இப்போ நம்ம போகிற போட்டுக்கு வந்து இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி. ஆனால் இவங்க சுற்றுனாலும் ஒரு 5 மணி நேரம் வரைக்கும் ஃபுல்லாக சுற்றுவாங்க. ரொம்ப டயர்டாகிடும். ஏன்னா 5 மணி நேரம்ன்ற போது வெயில் வேறு, நம்ம போயிருக்க டைமிங் லேட், அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாஸ்ட் போட் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் சூப்பராக இருக்கும். நம்ம ஆட்ட இந்த ஆலன் ஓட்டுற மாதிரி இதில் அந்த டைலாக் தான் அடிக்கடி வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆலன் உங்களுக்கு போட் ஓட்ட தெரியுமா, ஜிடிஏல ஓட்டியிருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அங்கே அதை போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கறைக்கு இக்கரை அங்கே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு நல்லா ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இப்போதைக்கு எடுக்கலை, கொஞ்சம் அங்கிட்டு கொஞ்சம் நல்ல பிளேஸ்லாம் நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே என்னாச்சுன்னு ஃபோட்டோ எடுத்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கேன். ஸோ நீங்கள் அப்படியே ரசிச்சுட்டே வாங்க. சப்ஸ்கிரைப் டு தினேஷ் மோட்டோ. ஓகே ஓகேங்க. ஸோ ரைட் ஜாக்கெட்லாம் போட்டு ரெடி ஆகியாச்சு. ஏன்னா இங்கே ரைட் ஜாக்கெட் ரொம்ப கம்பல்சரி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே சொல்லிட்டாரு, இது இல்லாமல் வரவே கூடாதுன்ற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க, இதுக்கு குளிக்கலாமா அப்படின்னா. இந்த இடத்துல உப்பு தண்ணியாக இருக்குமா, போக அங்கிட்டு கொஞ்சம் போகும்போது ஆற்று தண்ணியும் சொப்பன கெடை தண்ணியும் கடலும் சேர இடம் ஒரு இடம் வரும், அதில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. தமிழில் தான் பேசுகிறாப்புல, கேரளாவாக இருந்தாலும் நார்மல் தமிழில் தான் பேசுகிறாப்புல, நல்லாவே புரிஞ்சிச்சு. அதை கேட்டுட்டு அப்படியே நாங்கள் வாட்ட கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். சரி நம்ம கோப்ரோவுக்கு இது போடலை, சேஃப்டி இது. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, அண்டர் வாட்டர் சாப்பிட்டு எடுத்துருவோம். ஏன்னா கோப்ரோ 12 தானே, அட்வான்ஸ் மாடல், எதுவும் ஆயிடாது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக விடுறேன். பாப்பா எப்படி இருக்குங்க. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆழமாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ அதோடய ஃபோர்ஸோட அந்த பபுள்ஸ்லாம் அதிகமாக வருது. இருந்தாலும் நல்லபடியாக எடுத்துட்டேன். கேமராவும் நல்லா தான் இருக்குது, எதுவும் இதாகலை. ஓகே, அடுத்த டைமில் எடுக்கும்போது அந்த சேஃப்டி போட்டு தான் எடுக்கணும். ஏன்னா திடீர்னு என்ன ஆச்சு, நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருப்போம், வீணாக போச்சு, நம்ம போச்சு இல்லையா. ஓகே, ஸோ நல்லபடியாக போய்க்கிருக்கேன். ரைடு எப்படின்னு சொல்லிங்கன்னா கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குது. இது பாஸ்ட்ன்றதுனால நம்மளுக்கு நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா போர் அடிக்கும். அதையும் இதில் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா சில வேலை டயர்டாக இடத்துலலாம் இருந்தாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பாஸ்ட் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் மெதுவாக அந்த இடத்துல எந்த இடத்துல ஃபோட்டோ ஷூட் எடுப்போம் அந்த இடத்துல மெதுவாக போக சொல்லிட்டு அப்புறம் நம்ம அப்படியே ஆலன் மாதிரி சும்மா ஒரு கெத்து காமிச்சிட்டு போயிட்டே இருக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சைடு ரெண்டுலேயும் நல்ல தென்னை மரங்கள், அந்த செடிகள் இதெல்லாம் ரொம்ப பராமரிக்கப்படுறாங்க. ஒரு பிளாஸ்டிக் கவர் கூட போட்டுறக்கூடாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க. நம்ம ஒரு ரூல்ஸ் மாதிரிலாம் இல்லை, இங்கே பயங்கரமான ரூல்ஸு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் இஞ்சி மரம் மாதிரி இருந்துச்சு, அப்படி தான் தெரியுது. மரம் பேர்லாம் இங்கே கரெக்டாக நமக்கு தெரிலங்க. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு சந்துக்குள்ளேயும் கூட்டி போக ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்சம் அட்வென்ச்சராக இருந்துச்சு. ஒவ்வொரு இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா போட்டு கொஞ்சம் பேலன்ஸ் பாயிலே சும்மா இருக்க மாட்டாங்க, அங்கேயும் தவவும் போட்டு பேலன்ஸ் இல்லாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆட ஆரம்பிச்சிச்சு. இருந்தாலும் அதை அப்படியே மேட்ச் பண்ணி சொல்லிட்டாப்புல முன்னாடியே, நீங்கள் கரெக்டாக இங்கே உட்காருங்க, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்காந்துக்கிட்டாது போட்டு அலம்பாமல் இருக்கும், இல்லைன்னா நான் ஃபாஸ்ட்டாக போக மாட்டேன், மெதுவாக தான் போவேன் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ பாடியெல்லாம் ஓரளவுக்கு உட்காந்துட்டு ஃபோட்டோ ஷூட் அப்படியே ஆரம்பிச்சுட்டு அப்படியே போனோம். இடம் கேட்டிங்கன்னா வந்தால் ஒர்க்கெலாம் வந்துட்டு அங்கே நம்ம நைட்லாம் என்ஜாய் பண்ணி முடித்ததுக்கப்புறம் காலையில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, இல்லைன்னா ஈவினிங் வந்துடுங்க, பிரச்சனையே இல்லைங்க. ஈவினிங் நேரத்தில் வந்துட்டிங்கன்னா நீங்கள் சன்ரைஸுக்கு அதுக்கும் ஃபோட்டோ ஷூட்லாம் மிரட்டி விடலாம். நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த டைமில் ஏன்னா ஜடாய் வந்து ஈவினிங் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து சரி இதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அங்கே போகணும் இல்லையா, அதனால் எங்களோட பிளான் இப்போ இருக்குது. நீங்கள் இதில் புதுசாக வரீங்க அப்படின்னா நாங்கள் கற்றுக்கிட்ட அனுபவத்தை வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். ஈவினிங் வருது ஸோ பெஸ்ட் டைம். ஒவ்வொரு போட்டுக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா ஒன்று 5000, நாங்கள் இப்போ போய்க்கிருக்கோம் இல்லையா வெறும் 4000 விடல 2000 தான். ஒரு மெம்பர்ஸுக்கு வந்து 500 மாரி தான் போட்டோம். இன்னொன்று வந்து சைக்கிள் போட்ட மாதிரி இருக்குது. அது அப்புறம் இண்டிவிஜுவல் போட்டு அது வந்து ஒரு 10 பேர் கைடு பண்ணி, ஒரு ஆள் கைடு பண்ணி அந்த 10 பேரை கூட்டிகிட்டு போவார். அது வந்து நம்ம இண்டிவிஜுவலாக நம்மளாக ஓட்டணும். அதெல்லாம் ரிஸ்க்குங்க. இல்லை எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா தாராளமாக இருப்போங்க, இதில் எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாய்லாந்துக்கு போகிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது இந்த பாண்டிச்சேரி அந்த இதுக்குள்ள போகிற மாதிரியும் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நல்லாவே இருக்குங்க. ஸோ ஃபாரினர்ஸும் அதிகமாக வந்திருந்தாங்க. ஹாய் அதுக்கெலாம் ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே இங்கிட்டு போக ஆரம்பித்தாச்சு. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வெட்ட வழியாக இருக்குது, நடுவில் ஏதோ தீவு மாதிரி இருக்குங்க. பயங்கரமான வியூவில்
நல்லா அப்படியே ரசிச்சுக்கிட்டே வாங்க. வா, இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரில. ஏன்னா கண்ணுக்கே ஒரு குளிர்ச்சியாக பச்சை 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 பச்சேன்னு இருக்குது. இதுவும் பச்சை அதுவும் பச்சை. இவர் ஏதோ சந்துக்குள்ளே கூட்டி போகிறாங்கிறதுக்குள்ளே ஐயோ ஃபுல்லாக மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தை பற்றி லைட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணார். இதெல்லாம் கரெக்டாக வந்து சுனாமி வந்தால் கூட ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கு இங்கே இருக்கும். ஏன்னா கடல் பகுதி தானே. இப்போ போகிறது வந்து கடல் சேர்கிற இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ அதனால் இதெல்லாம் இருக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஓரளவுக்கு தடுக்கும் அப்படின்ற மாதிரி, அந்த ஃபோர்ஸை தடுக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ முன்னாடி சொன்னேன் இல்லையா, இந்த அவங்களாம் விசைப்படகு இதெல்லாம் வந்து அவங்க வெறும் 3 பேர் எடுத்து போகிறாங்க. ஸோ எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. இவங்க வந்து ஃபுல்லாகவே ஃபோட்டோ ஷூட்டுக்காண்டி இந்த பாருங்கள் நிற்க வச்சு பொறுமையாக எடுக்கிறாங்க. நமக்கு அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நம்ம என்ன அவ்வளோ பெரிய ஃபோட்டோகிராஃபராக என்ன, நம்ம வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்கன்னு வந்தோம். ஓகே, அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ஃப்ரெண்ட்ஸோட அலப்பறையெல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க மொபைல்களும். அந்த போட்டு ஓட்டுறவரையும் போட்டு ஒரு அலப்பி எடுத்து விட்டாங்க அலப்பி. ஸோ இந்த சைடு வியூலாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்குங்க. எவ்வளோ ஒரு அழகு இருக்கிற வரைக்கும் நம்ம அப்படியே கண் குளிர்ச்சியாக உள்ளதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே போகலாம். ஏன்னா சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோசா பூ வச்சுட்டு ஒத்த மரத்தை வச்சுக்கிட்டு அதை எப்படா காய்க்குன்னு நினைக்கிறத விட இந்த மாதிரி இயற்கை நமக்கு எவ்வளோ விஷயத்த கொடுத்துருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் என்ன ஓவராலாக செலவாகாதுங்க. நம்ம வீட்டில் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு சேவிங் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம இந்த டூருக்கு போகிறதுனாலே நம்ம நல்லபடியாக வர முடியும். ஓகே, நான் நல்லா சிரிச்சுக்கிட்டே தான் வந்தேன். ஏன்னா காமெடி பண்ணிக்கிருந்தாங்க, சும்மா இருக்க மாட்டேங்கிட்டாங்க பயலுகளும். அந்த போட்டு ஓட்டுற வரையும் போட்டு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவர் ரொம்பத்துக்கிட்டு சரி நீ வாரு என் ஃப்ரெண்டு பண்ணுற அலப்பறையா. ஓகேங்க, ஸோ என்னோடய வாய்ஸ் வர கட் பண்ணுறேன். நீங்கள் இனிமேல் வந்து சைட் லைன்லாம் உள்ளதெல்லாம் பார்த்துட்டே வாங்க. அவங்க நிக்கிறாளா தாடுறாங்க இதுலாம் கடலை போட்டுங்க அப்புறம் ஸ்பீடு கண்டிப்பா ஆரம்பம் சார் இடம் ஒரே ஒரு கடைசி போகுது கடைசி போகுது எடுத்தாரு உனக்கு குளிக்கலாம் உள்ள குளிக்கலாம் ப்ரோ குளிக்கலாம் அதுல தான் ஒரு 4 பேர் ஒரு குரூப் எடுத்துறேன்.
எனக்கு ஓட்ட தெரியும் மேலன் சீட்டில் ஓட்டியிருக்கேன் நம்பி உட்காரலாம் உள்ள வாக்காளே ஒரு வீடியோ கீழ இருந்து அப்படியே எடுக்கிற எல்லாரும் கிளியரா கஷ்டம் இன்ஸ்டாகிராம் அதிகம் போஸ்ட் பண்ணுவாங்க கோயில போட்டு நீ போ பெட்ரோல் இல்லாம கட்டல் கிட்டுமா அம்மா ஆனா இங்க இருக்குதுனே காத்து நடுக்கடலாம் அம்மா பல்லு விட்டுரும்ல உள்ள குதிக்கிற மாதிரி ஒரு போட்டோ ஜாக்கெட்லாம் கழட்டி அங்க வீடியோ மோட் போட்டுங்க வீடியோ எடுப்போம் வீடியோ தான் நல்லா நிறைய வீடியோ வச்சிருக்கேன் இந்தாங்க வீடியோ இருந்தாக்கலாம் அப்படி வேணா கப்பல் ஓட்டி தமிழன் மாதிரி இருக்கடா ஆட்ரா லாட்ரா ஏன் இவ்வளோ கேமரா இவ்வளோ சூடாகுது ஆமாம் நிறைய நேரம் இது பண்ணிருக்கல இங்கே பாரு கப்பல் ஓட்டி தமிழன் எப்போ கொடுத்துருப்பாங்க இந்த ஆங்கிள் என்ன வீடியோ எடுக்க விடுறா நீ வாட பங்கு இப்போ ஒரு போட்டோ அவர் ஆங்கில நல்லா இருக்குண்டா குர்ரா அது எடுக்கிறேன்றா அண்ணன் எடுக்கிறேன் அவரை முடிச்சு இது ஹைப்பர் ஸ்மூத் பயங்கர வாஸ்டா வரும் ஊருக்கே தெரியும் சாகித்து நீ டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேன் கப்பல் ஓட்டி நாங்கள் ஓடாதுல
வேணா 2000 கொடுக்க சொல்லியிருப்பாங்க. என்ன கொடுக்கணும் நம்ம இல்லை கையில் எந்த ஊர் காரண்டாவே ஏன் சாகிட்டு ஒரிஜினல் ஊர் எந்த ஊரா உனக்கு? மதுரை ஆனால் சொந்த ஊர்? அவரை விட்றா, அவர் ஓட்ட விட்றா போதும்டா. ஆனால் நீ ஓட்டுக்குன்னு எனக்கு ஜெயில் வந்துருக்குறேன். ஜெயில் வந்தாலும் ஆகாதுண்ணே. ஓட்டுங்க ஓட்டுங்க, ஆட்டுங்க ஓட்டுங்க. அவ்வளோ உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேளு, நான் சொல்றேன். அது ஒன்றே தானே எடுத்துருக்கேன். அதான் அந்த ஆலன். ஓகே ஓகேவா? ஓகே சரி. இந்த நேரத்தில் நீ கேப்டன் கூப்பிடு. ஓகே மற்ற இடத்துல அலை இல்லைல்ல? உப்பு காய்க்குதுடா, வாயில் வந்து விழுதுடா. கடைசியாக பார்த்தா ஓவராலாக அப்புறம் லாஸ்ட் நாள் நல்லா எப்படி இருந்துச்சு லாஸ்ட் ரைடு அப்படின்னு சூப்பராக இருந்துச்சு. இறங்கி பிடிச்சிருந்துருக்கலாம், இவருக்கு அவ்வளோ பண்ணலை. அந்த கடல் செய்கிற இடத்துல நல்லா பிடிச்சி ஆட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கேட்டே வாங்க. டயர்ல ஸோ இது வந்தால் எவ்வளோ $7,000 வந்துடுது ஒரு ஆளுக்கு. 500 ஒருத்தா கேட்டிங்கன்னா பயங்கரமான ஒருத்தர் ஃபோட்டோ ஷூட் அண்டர் வாட்டர் செட் சூப்பரான ஒரு பிளேஸ் தான். முடிச்சுட்டு நம்ம அடுத்த ரைடு ஓகே பரவாயில்ல. 3 டாட் ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்க, ஓகே போயிட்டு வரேன். பாய். எல்லாமே வருது. நான் பண்ணாமல் இருப்பேன் நமக்கு. ஆனால் இப்போ அந்த எங்கே போயிருக்கோம்? கடலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்கும். கடலுக்குள்ள இருக்க மாதிரி இருக்குமே. என்னமோ உழுவாது ஜெல்லி பீஸ் நினைக்கிறேன் நடந்துச்சு. என்னது ப்ரோ இதே ஃபோட்டோ எடுக்கலாம்.